முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடாது. இந்த அரசை குறை சொல்வதே அவருடைய வாடிக்கையாகிவிட்டது. போலி மருந்து விவகாரத்தில் குற்றச்சாட்டு கூறி வரும் நாராயணசாமி முதலில் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலக வேண்டும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறை செயல்பாடுகள் குறித்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் டிஜிபி ஷாலினி சிங், ஐஜி அஜித்குமார் சிங்லா, டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் சீனியர் எஸ்பிக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், மத்திய உள்துறை இணையமைச்சர் வருகின்ற 28ஆம் தேதியும் 29ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவரும் புதுச்சேரி வருகை தருகின்றனர். அவர்களின் பாதுகாப்பு சம்பந்தமாகவும் வரும் புத்தாண்டை எதிர்கொள்வது சம்பந்தமாகவும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டை எதிர்கொள்ள சட்டம் ஒழுங்கு போலீசார் 1000 பேரும், போக்குவரத்தை சரி செய்ய 500 போலீசாரும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது முன்பை விட கூடுதல் பாதுகாப்பு அளிக்க இருக்கின்றோம். நகர பகுதி எல்லைகளில் வாகனங்கள் தடுக்கப்பட்டு 30 அரசு பேருந்து மூலம் மக்கள் வர ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். செஞ்சி சாலை, ஆம்பூர் சாலையிலிருந்து ஒயிட் டவுன் முழுவதும் வாகனங்கள் செல்ல தடை செய்யப்படும். அங்கிருந்து கடற்கரை பகுதிக்கு நடந்தே செல்ல வேண்டும். சுமார் 8 இடங்களில் வாகனங்கள் நிறுத்தும் இடங்களும் கண்டறியப்பட்டுள்ளது. புத்தாண்டிற்கு ஒரு சில கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. அதற்கேற்ப பாதுகாப்புகள் அந்தந்த பகுதிகளில் வழங்கப்படும். ஜனவரி 2ஆம் தேதி 145 காவலர்கள் பணி அமர்த்துவதற்கான உடற்தகுதி தேர்வும், ஜனவரி 19ஆம் தேதி சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கான உடற்தகுதி தேர்வும் நடைபெற உள்ளது. இது தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் பேசப்பட்டது. கடந்த காலங்களில் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தது. தற்போது அந்த வழக்கிற்கு தீர்வு காணப்பட்டு அவர்களுக்கான பயிற்சி விரைவில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வந்த போது பாதுகாப்பு குறைபாடு எதுவும் ஏற்படவில்லை, மக்களோடு மக்களாக அவர் நடந்து வந்தார் என்றார். தொடர்ந்து போலி மருந்து விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அதற்கு அமைச்சர் நமச்சிவாயம், போலி மருந்து வழக்கில் சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் இதுவரை 16க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சிபிஐ என்ஐஏக்கும் துணைநிலை ஆளுநர் பரிந்துரை செய்துள்ளார். அவர்களிடம் விசாரணை அறிக்கையை எப்போது ஒப்படைக்க சொல்கிறார்களோ அப்பொழுது ஒப்படைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். போலி மருந்து தொடர்பாக குற்றச்சாட்டு கூறி வரும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முதலில் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேற வேண்டும். 2017 அவர் முதல்வராக இருந்த போதுதான் போலி மருந்து தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுத்துள்ளார் என்றார். தவறு செய்திருந்தால் என்னை விசாரணைக்கு உட்படுத்துங்கள் என்று நாராயணசாமி கூறுகிறாரே என்று கேட்டபோது, தேவைப்படும் போது விசாரணைக்கு உட்படுத்துவோம். தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஆகவே இதில் யாராக இருந்தாலும் விசாரணைக்கு உட்படுத்துவோம். சிபிஐ விசாரணை நாராயணசாமி தான் கேட்டார். சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்ட பிறகு உயர்நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் விசாரணை வேண்டும் என்று கேட்கின்றார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடாது. இந்த அரசை குறை சொல்வதே அவருடைய வாடிக்கையாகிவிட்டது என்றார். எஸ்பி பெண் காவலரிடம் தவறாக நடந்ததாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்கள் குறித்து கேட்டதற்கு அது தொடர்பாக எந்த புகாரும் இதுவரை வரவில்லை, அப்படி வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தொடர்ந்து கேரளத்தில் பரவும் பறவை காய்ச்சலால் தமிழக எல்லைகளில் சோதனைகள் நடத்தப்படுவது போன்று புதுச்சேரியில் ஏதேனும் நடவடிக்கை உள்ளதா என்று கேட்டதற்கு, பறவை காய்ச்சலை பொறுத்தவரை நம்முடைய சுகாதாரத்துறையின் ஆலோசனை பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நமச்சிவாயம் தெரிவித்தார். 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் சுனாமி பேரலை தாக்கிய கோர சம்பவங்களை நினைவு கூறும் விதமாக முதலமைச்சர் ரங்கசாமி தீபமேற்றி மலர் வளையம் வைத்து கடலுக்கு பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி அலை தாக்குதலால் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இதில் புதுச்சேரி, காரைக்காலில் 500க்கும் மேற்பட்டோர் இறந்தனர். கடலோர கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்திய சுனாமி நினைவு தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் 26ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. 21ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று பல்வேறு மீனவ கிராமங்களில் கடற்கரை பகுதிக்கு மௌன ஊர்வலமாக வருகை தந்து கடல் அன்னைக்கு உயிர் நீத்த உறவினர்கள் மற்றும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலை, காந்தி சிலை பின்புறத்தில் வைக்கப்பட்டுள்ள சுனாமி பேரலை தாக்கிய கோர சம்பவங்களை நினைவு கூறும் விதமாக தீபம் ஏற்றப்பட்டது. அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதன் பிறகு கடல் எண்ணெய்க்கு பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். மேலும் அஞ்சலி நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் ஊழலால் பல தொழிற்சாலைகள், நிறுவனங்கள் புதுச்சேரி வர தயங்குகிறார்கள். அவர்கள் உள்ளே வரும்போதே பேரம் பேசப்படுகிறது என
புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் பேசுகையில், நாங்கள் எல்ஜேகே கட்சி தொடங்கி உள்ளோம். நேற்று நாங்கள் பெண்கள் சார்ந்த பல்வேறு வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளோம். 6 பெண் தலைவர்கள் பெயரில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்றத்தில் ஒரே ஒரு பெண் மட்டுமே உள்ள நிலையில் புதுச்சேரியில் குறைந்தது 6 பெண் சட்டமன்ற உறுப்பினர்களை அமர்த்த உறுதியளித்துள்ளோம். மகளிருக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் அமைப்பது, அவர்களின் தொழிலை மேம்படுத்துவது, சுய உதவிக்குழுவிற்கு நிதி ஆதாரம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை வைத்துள்ளோம். இது மகளிருக்கு மட்டுமில்லை, இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். இதன் மூலம் மக்களின் வாழ்வாதாரம் உயரும். புதுச்சேரிக்கு மத்திய அரசு கொடுக்கும் நிதியையே திருப்பி அனுப்பி வருகின்றோம். அதனை திட்டமிட்டலோடு செலவு செய்தாலே பல திட்டங்களை நிறைவேற்ற முடியும். ஊழலால் பல தொழிற்சாலைகள், நிறுவனங்கள் புதுச்சேரி வர தயங்குகிறார்கள். அவர்கள் உள்ளே வரும்போதே பேரம் பேசப்படுகிறது. இந்த அரசை சேர்ந்தவர்கள் நியாயமாக நடந்து கொள்ளாமல் ஊழலை மட்டுமே பிரதானமாக செய்கிறார்கள். போலி மருந்து விவகாரத்திற்கு அரசே முழு பொறுப்பு. பல விஷயங்களை இன்னமும் மக்கள் வெளியே சொல்ல தயங்குகிறார்கள். இங்கு பல பிரச்சனைகள் உள்ளது. அரசு பள்ளியில் ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறார்கள். பல அரசு சார்பு நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளது. போலி மருந்து விவகாரத்தில் ஆளும் அரசை சேர்ந்தவர்களும் தொடர்பில் இருப்பதால் சிபிஐ, ஓய்வு பெற்ற நீதிபதி என அனைத்து விசாரணை அமைப்புகளையும் ஒன்றிணைத்து இந்த விசாரணையை நடத்த வேண்டும். நாங்கள் விற்பது அரசின் அனுமதி பெற்ற லாட்டரி. நாங்கள் கள்ள லாட்டரி விற்பனை செய்யவில்லை. இவர்களின் கட்சிக்காரர்கள் போலித்தனமாக பல விஷயங்களை செய்து வருகின்றனர். நாங்கள் வெளிப்படையாக தொழில் செய்து வருகின்றோம். முறையாக வரி கட்டி தொழில் செய்து வருகிறோம். புதுச்சேரி ஏற்கனவே சிங்கப்பூர் போல்தான் உள்ளது என சொல்லும் முதலமைச்சர் ரங்கசாமி முதலில் சிங்கப்பூர் சென்று பார்க்க வேண்டும். புதுச்சேரியை விட்டே வெளியே செல்லாத அவர் சிங்கப்பூரை பற்றி பேசுகிறார். இது கிண்ணற்றில் உள்ள தவளை கடலை பற்றி பேசுவது போல உள்ளது. பாஜகவில் உரிய அங்கீகாரம் இல்லாததால் நான் வெளியே வந்தேன். இன்று தனி கட்சி தொடங்கி உள்ளேன். நான் யாருக்கும் எதிராகவோ யாருக்கும் ஆதரவாகவோ இல்லை. எது சரியோ அதை சரி என்றும், தவறு என்றால் யாராக இருந்தாலும் தவறு என கூறுகிறேன். புதுச்சேரியில் தற்போது பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் உள்ளதற்கு ஆளும் அரசுதான் பொறுப்பு. அரசியலுக்கு தைரியமாக வந்துவிட்டோம். இனி எதற்கும் பயப்படக்கூடாது. நான் அறிவித்த அனைத்து திட்டங்களும் வளர்ச்சிக்கான திட்டங்கள். இது வாக்குறுதியாக மட்டும் இல்லாமல் நிச்சயம் செயல்பாட்டிற்கு வரும். புதுச்சேரியின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களையும் தயாராக வைத்துள்ளோம். புதுச்சேரி ஒரு உலக அளவில் முக்கிய சுற்றுலா நகரம். ஆனால் இங்கு சுற்றுலாவை மேம்படுத்த திட்டங்கள் இல்லை. சுற்றுலா பயணிகள் சுலபமாக போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பயணிக்க போதுமான உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படவில்லை. புயல், மழை நிவாரணம், மருத்துவ உதவி, கல்வி உதவி, கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களுக்கு உதவி என கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் புதுச்சேரிக்காக 20 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளேன். மத்திய அரசிடம் போதுமான நிதியை நாம் கேட்டு பெற வேண்டும். இங்குள்ள முதலமைச்சர் பக்கத்து மாநிலத்திற்கு கூட செல்வதில்லை. மத்திய அரசு பிற நாடுகளுக்கு கூட நிதி வழங்குகிறது. நம் நாட்டில் உள்ள ஒரு மாநிலத்திற்கு மத்திய அரசு நிதி கொடுக்காதா? தாவேகாவுடன் கூட்டணி குறித்து எங்கள் விருப்பத்தை தெரிவித்துள்ளோம். அவர்கள் விரும்பினால் கூட்டணி அமையும். தற்போதுதான் கட்சி தொடங்கி உள்ளோம். நிர்வாகிகள் நியமனம் நடைபெறுகிறது. இனிமேல் தான் வேட்பாளர் தேர்வு நடைபெறும் என்றார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் பல்வேறு கட்சியினர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். புதுச்சேரி உழவர்கரை பகுதி பொதுநகரில் புனித ஆந்திராய பேராலயம் உள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ரெட்டியார்பாளையம் பகுதியில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இந்நிலையில் அதிமுக மாநில தொழில்நுட்ப பிரிவு மாநில தலைவர் டாக்டர் அருண்செழியன் தலைமையில் அதிமுகவினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் திருப்பலியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கேக் வழங்கினர். இதேபோல் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதியில் புனித ஆந்தரியா பேராலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து இவர்களுக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் உழவர்கரை சரவணன் தினசரி கேலண்டர் மற்றும் கேக் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், உழவர்கரை சரவணன் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதேபோல் உழவர்கரை தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அமமுக மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாண்டா கிளாஸ் வேடமணிந்த நபர்கள் சிறுவர்களுடன் இணைந்து பேண்ட் வாத்தியங்கள் முழங்க உழவர்கரை பகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று அங்குள்ள பொதுமக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் கேக் மற்றும் புத்தாண்டு கேலண்டர்களை வழங்கி உற்சாகப்படுத்தினர். கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள புனித ஆஞ்சநேய ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுமார் 2000 பேருக்கு அன்பின் அடையாளமாக ரோஜா பூக்களும் கேக்கும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மூலக்குளம் வசந்தராஜா தியேட்டர் அருகே அமைந்துள்ள உலகிற்கு வெளிச்சம் திருசபையில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு 300 பயனாளிகளுக்கு ஹாட் பாக்ஸ், கேலண்டர் மற்றும் கேக் அடங்கிய தொகுப்பினை
மாநில இணைச் செயலாளர் லாவண்யா வழங்கினார். இந்த விழாக்களில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் என பெரும் திரளானோர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி முழுவதும் பேண்ட் வாத்தியங்களின் இசையோடு சாண்டா கிளாஸ் வலம் வந்தது மக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. மேலும் கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கும் புனித ஆந்திரேயா ஆலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்டு உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ள குழந்தை இயேசுவை வணங்கினார். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட சுமார் 2000 பக்தர்களுக்கு பிளம் கேக்குகளை வழங்கி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் அனுசரிக்கப்பட்ட நினைவஞ்சலி நிகழ்வில் பங்கேற்ற அப்பகுதி மீனவர்கள் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதி புதுச்சேரி அரசால் ஒதுக்கப்பட்ட பகுதியாக உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்கம் சார்பில் 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் சங்க தலைவர் குமார் தலைமையில் சுனாமி குடியிருப்பு பகுதியில் உள்ள மின் அலுவலகம் அருகில் சுனாமியால் உயிரிழந்தவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் ஆனந்தன், இணை செயலாளர் பிரகாஷ், பொருளாளர் சேகர், துணை பொருளாளர் ரஞ்சித், நிர்வாகிகள் குணசேகரன், ஆனந்த், அன்பழகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகளுடன் தலைவர் குமார் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, சுனாமியால் பாதித்தவர்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் தரமானதாக இல்லை. பெரும்பாலான வீடுகள் விரிசல் விழுந்து மழைநீர் ஒழுக ஆரம்பித்துள்ளது. இங்குள்ள மின் அலுவலகம், வணிக வளாகங்கள் மற்றும் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படாமல் திறக்கப்படாமல் பாழடைந்து பூட்டியே கிடக்கிறது. சுத்தமான குடிநீர் இல்லை. பெரும்பாலான தெருவிளக்குகள் ஆண்டு கணக்கில் எரியவில்லை. இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்தால் நடவடிக்கை இல்லை. இரவில் மின்சாரம் தடைப்பட்டால் இரவு முழுவதும் இருளிலே வாழும் அவல நிலை உள்ளது. மொத்தத்தில் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதி புதுச்சேரி அரசால் ஒதுக்கப்பட்ட பகுதியாக உள்ளது. எனவே புதுச்சேரி அரசு அதிகாரிகள் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் உள்ள மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த சுனாமி நினைவு தினத்தில் கேட்டுக் கொள்ளப்படுவதாக தெரிவித்தனர். புரட்சி தலைவரின் 38வது நினைவு நாளை முன்னிட்டு புதுவை எம்ஜிஆர் பேரவை சார்பில் வெள்ளியனூரில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புரட்சி தலைவரின் 38வது நினைவு நாள் புதுவை எம்ஜிஆர் பேரவை சார்பில் வெள்ளியனூரில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு உலக எம்ஜிஆர் பேரவை நிறுவனர் முருகு பத்மநாபன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. 1000 பேர்களுக்கு அன்னதானமும் 500 பேர்களுக்கு வேட்டி சேலைகளும் வழங்கப்பட்டது. அனைத்து ஏற்பாடுகளையும் காதர்ஜி செய்திருந்தார். நாகராஜன், கேப்டன் ஜெயசுந்தரம், சுப்பிரமணி, நடராஜன், விஜயரங்கம், நீலகண்டன், ரத்னம், கௌஸ், ரெமோ, அனந்தராமன், கணேசன், ராஜ்குமார், அமுதா மற்றும் திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதி மக்களுக்கு 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டர் வழங்கப்பட்டது. தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு தினசரி நாட்காட்டியினை இளைஞர் காங்கிரஸ் தலைவரும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான ஆனந்த் பாபு நடராஜன் வழங்க ஏற்பாடு செய்திருந்தார். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை மாரியம்மன் கோவிலில் கேலண்டருக்கு பூஜை செய்து கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் ஏஐசிசி ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், தொகுதி நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் வைத்திக்குப்பம், பொருசுக்குப்பம் பகுதிகளில் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் வைத்திக்குப்பம், பொருசுக்குப்பம் பகுதிகளில் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் 21வது ஆண்டு சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. தொடர்ந்து மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. ராஜ்பவன் தொகுதியில் உள்ள குருசுக்குப்பம் மற்றும் வைத்திக்குப்பம் ஆகிய மீனவர்கள் பகுதிகளில் அமைந்துள்ள சுனாமி சிலைக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் ஆழி பேரலையில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடலுக்கு சென்ற கடல் மாதாவிற்கு பால் வார்த்து வணங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவில் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகள், மீனவர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஜிப்மர் மருத்துவமனையின் டிராமா மற்றும் எக்ஸலன்ஸ் பிரிவிலிருந்து சிபிஆர் எனப்படும் இதயம், நுரையீரல் மற்றும் மீண்டும் உயிர் பெறுதல் அல்லது புத்துயிர் அளித்தல் தொடர்பான அரை நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இப்பயிற்சி முகாமை பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன் தொடங்கி வைத்தார். ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவர் அனந்தகிருஷ்ணன் மற்றும் அவர்களின் குழுவினரும் சிபிஆர் தொடர்பான உபகரணங்களை கொண்டு செயல்முறை பயிற்சியை மேல்நிலை 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு அளித்தனர். மாணவர்கள் பயிற்சி முகாமில் பங்கேற்று சிபிஆர் தொடர்பான
செயல்முறை பயிற்சிகளை பெற்றனர். நிகழ்ச்சியின் இறுதியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் பேட்ஜ் வழங்கப்பட்டது. பயிற்சி முகாமை பள்ளியின் நாட்டு நல பணித்திட்ட அலுவலர்கள் அன்பரசி மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். பயிற்சி முகாமில் பள்ளியின் பொறுப்பாசிரியை மணிமொழி நன்றி கூறினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சோலை நகரில் பல்வேறு கட்சியின் சார்பில் சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. சுனாமி நினைவு தினத்தையொட்டி முத்தியால்பேட்டை பகுதியில் பாஜக மாநில நிர்வாகி செந்தில்குமரன் தலைமையில் சுனாமி நினைவு சின்னத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மீனவர்களுடன் இணைந்து கடலில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் செந்தில்குமரன் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதேபோல் 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தையொட்டி முத்தியால்பேட்டை பகுதியில் ராஜா சந்துரு அறக்கட்டளை சார்பாக அதன் நிறுவனர் ராஜா சந்துரு தலைமையில் மீனவ மக்களுடன் ஊர்வலமாக சென்று சோலை நகர் தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் நினைவு சின்னங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கடலில் பால் ஊற்றி இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் அப்பகுதி மீனவர்களுக்கு ஆறுதல் கூறப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள், மீனவ கிராம மக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சுனாமி நினைவு தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முத்தியால்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் பல்வேறு இடங்களில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ராஜேந்திரன் கலந்து கொண்டு நினைவு சின்னத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த மீனவ மக்களுக்கு ஆறுதல் கூறி அனைவருக்கும் உணவு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மீனவ மக்கள், இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் சோலை நகர் வடக்கு தெற்கு பகுதியில் சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் முத்தியால்பேட்டை தொகுதி சோலை நகர் வடக்கு பகுதியில் உள்ள சுனாமி நினைவு தூணில் மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி சுனாமியால் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து கடல் எண்ணெய்க்கு பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினார். இதையடுத்து சோலை நகர் வடக்கு பகுதியில் புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் மீனவ கிராம மக்கள் ஊர்வலமாக வந்து சுனாமியால் உயிர் நீத்தவர்களின் நினைவாக மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நினைவிடத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி கடல் எண்ணெய்க்கு பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்வில் சோலை நகர் தெற்கு பஞ்சாயத்தினர் தனஞ்சயன், வேலு, செல்வம், செல்வராஜ், வாழுமுனி, முருகன், சுப்பன் மற்றும் சோலை நகர் வடக்கு பஞ்சாயத்தினர் கலியபெருமாள், செல்வன், சுதாகர், ஞானவேல் மற்றும் அதிமுக கழக நிர்வாகிகள், தொகுதி கழக செயலாளர் பழனிசாமி, தொகுதி தலைவர் கஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் மோகன், மாநில மீனவரணி துணை செயலாளர் விஸ்வநாதன், மாநில வர்த்தக அணி தலைவர் செல்வம், மாநில சிறுபான்மையினர் துணை தலைவர் அந்துவான், மாநில புரட்சி தலைவி அம்மா பேரவை இணை செயலாளர் முருகேசன், நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் பங்கேற்றார். புதுச்சேரியில் கடந்த 2020ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் வேலைவாய்ப்பு அலுவலகம் தகுதி தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் 288 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அப்போது நிதி நிலைமையை காரணம் காட்டி அவர்களை ஒப்பந்த முறையில் பணியமர்த்தினர். இவர்களின் ஒப்பந்தம் ஆண்டிற்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட்டு வந்த நிலையில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். மேலும் பேரணி, ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் என பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கல்வித்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனிடையே நாடு முழுவதும் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை இயக்குநரை சந்திக்க வந்தனர். ஆனால் அவர்களை கல்வித்துறை இயக்குநர் சந்திக்க மறுத்ததால் கல்வித்துறை வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது பணி நிரந்தரம் செய்யும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என கூறி 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி நேரில் சென்று சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தினார். சர்வதேச வசந்தன் நுண்கலை அகாடமியின் ஓவியம் பயிலும் மாணவர்களுக்கு ஓவிய விளக்கம் மற்றும் ஓவியம் வரைதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சர்வதேச வசந்த நுண்கலை அகாடமியில் ஓவியம் பயிலும் மாணவர்களுக்கு தாவரவியல் பூங்காவில் ஓவிய விளக்கம் மற்றும் ஓவியம் வரைதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அகாடமி நிர்வாகி வசந்தன் இயற்கை காட்சியை எவ்வாறு வரைவது என்பதை மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தார். அதன் அடிப்படையில் இணைந்து ஓவியங்களின் வண்ணங்களை எவ்வாறு கையாளுவது என்பதை எடுத்து கூறினார். மாணவ செல்வங்கள் ஓவியம் வரைந்து பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சியானது புதுச்சேரியில் உள்ள தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது. காலை 10:30 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை நடைபெற்றது. மாணவர்கள் ஓவியத்தை வரைந்து மற்றும் பொதுமக்கள் பார்வைக்கு வைத்தனர்.
பொதுமக்கள் ஓவியங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். ஓவியத்தின் முக்கியத்துவத்தை பற்றி ஓவிய ஆசிரியர் காவ்யா கூறினார். தேசிய ஓவியர் வசந்தன் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களின் பெற்றோர்களுக்கு நன்றி கூறினார். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒரியம்பட்டு கிராமத்தில் 1,95,00,000 ரூபாய் செலவில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஒரியம்பட்டு கிராமத்திற்குட்பட்ட திருமால் நகர் மற்றும் ஆஷா நகரில் 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை மற்றும் அண்ணா நகரில் ரூபாய் 74,75,000 ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் 1,94,93,000 ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் தெற்கு பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள வளர்ச்சி பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சாலை அமைக்கும் பணிகளை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், இளநிலை பொறியாளர் ராஜ தினேஷ் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் குமரேசன் ஏற்பாட்டில் 2026 ஆண்டு தினசரி நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சியை முன்னிட்டு கன்னிக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தினசரி நாட்காட்டி வழங்க என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தலைவரும் கே டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனை முன்னிட்டு புதுச்சேரி கன்னியாகுமரி பகுதியில் உள்ள ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் பச்சைவாழி அம்மன் ஆலயத்தில் அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் மணவெளி சட்டமன்ற தொகுதி தலைவர் குமரேசன் தனது குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். இந்நிகழ்ச்சியில் அன்பு, ரவி, சந்தோஷ், வேலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விலாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தர்மராசா பாஞ்சாலி அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ சபரிவாசன் விரத குழுவினர் சார்பில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கார்த்திகை மாதம் ஐயப்ப பூஜை என்பது சபரிமலை யாத்திரையின் மண்டல கால விரதத்தை தொடங்கும் காலம். இந்த மாதத்தின் முதல் தேதியில் இருந்து பக்தர்கள் மாலை அணிந்து ஐயப்பனுக்கு அர்ப்பணிக்கும் விரதத்தை மேற்கொள்வார்கள். இந்த நிலையில் புதுச்சேரி விலாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தர்மராசா பாஞ்சாலி அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ சபரிவாசன் விரத குழுவினர் சார்பில் வருடா வருடம் ஐயப்பனுக்கு நடத்தப்பட்டு வரும் திருவிளக்கு பூஜை, நாம கீர்த்தனம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. தொடர்ந்து 18 படி வைத்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் திரளான ஐயப்ப பக்தர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு வீராம்பட்டினத்தில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் கடற்கரையில் சுனாமி தினத்தை முன்னிட்டு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக வீராம்பட்டினம் செங்கண்ணீர் அம்மன் ஆலயத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் மலர் மாலைகள் ஏந்தி ஊர்வலமாக சென்று கடற்கரையில் அமைந்துள்ள சுனாமி நினைவு சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஜீவா ரவி, பன்னீர் சக்திவேல், ஜெயக்குமார், தட்சிணாமூர்த்தி, கோபி செல்வம், நாகப்பன் ஏழுமலை உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் 15,000 ரூபாய் உதவித்தொகையுடன் 2 மாதம் நடைபெறும் காகித கூழ் கைவினைப் பொருள் கண்காட்சி முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்திய அரசு ஜவுளி அமைச்சகம், கைவினை அபிவிருத்தி ஆணையர் அலுவலகம், புதுடெல்லி குரு சிஷ்ய கைவினை பயிற்சி திட்டத்தின் கீழ் காகித கூழ் கைவினை பொருள் பயிற்சி அளிக்க புதுவை மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணையம் வாயிலாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் 30 கைவினை கலைஞர்களுக்கு பாரம்பரிய கைவினை கலைகளை குருமார்கள் மூலம் சிஷ்யர்களுக்கு கற்றுக் கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லவும் மற்றும் கைவினை கலைஞர்களுக்கு புதிய திறன்களை கற்றுக் கொடுத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் இப்பயிற்சி உதவுகிறது. முத்துப்பிள்ளைப்பாளையம், மூலக்குளம், புதுச்சேரியில் இப்பயிற்சி நடைபெற உள்ளது. இதன் மூலம் கைவினை கலைஞர்கள் அனைவருக்கும் தேசிய விருது பெற்ற கலைஞர் மோகன்தாஸ் காகித கூழ் கைவினை பொருட்கள் சம்பந்தமான பயிற்சி நுணுக்கங்களை அளிக்கின்றார். இப்பயிற்சியில் கலந்து கொள்ளும் கைவினை கலைஞர்களுக்கு 2 மாதங்களுக்கு 15,000 ரூபாய் உதவித்தொகையாக அவரவர் வங்கி கணக்குகளில் செலுத்தப்படும். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பயிற்சி முகாமினை தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து 2,000 மதிப்புள்ள உபகரணங்கள் 30 கைவினை கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டது.
மேலும் இந்த நிகழ்ச்சியில் கைவினை அபிவிருத்தி ஆணையர் அலுவலகத்தின் உதவி இயக்குனர் ரூப்சந்தர், கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் சாரங்கபாணி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இப்பயிற்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாகி புதுச்சேரி மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணைய அதிகாரிகள் செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.